Audio Jungle. Audio Jungle. Hi, hello friends. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அலைட் மோஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா ஷேக் எஃபெக்ட்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஷேக் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க்கில் எக்ஸ்எம்எல் ஃபைலாக நான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்எம்எல் ஃபைலை எப்படி அலைட் மோஷனில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் நான் கொடுத்துருக்க எக்ஸ்எம்எல் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேருன்றதில் அலைட் மோஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கீழே வந்துடும். ஸோ அது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணி இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் பை இடி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20 ஷேக் எஃபெக்ட் வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு ஷேக் எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஷேக் எஃபெக்ட்டை இப்போது எப்படி நான் என்னோடய ஃபோட்டோ இந்த ஷேக் எஃபெக்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா சும்மா ஒரு ஃபோட்டோ காப்பி பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஷேக் எஃபெக்ட் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த எஃபெக்ட்னு சொல்லியிருக்குல்ல அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு 3 டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபோட்டோ ஃபுல் சைஸு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா 3 டாட் மேலே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபிட் டு காம்போசிஷன் ஏரியா அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆகிரும். இப்போ இந்த ஃபோட்டோவில் நான் எங்கே போய் பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இங்கே எஃபெக்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு பேஸ்ட் 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு பேஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துருங்க. பேஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவுக்கு அந்த ஷேக் எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இது மாதிரி நீங்கள் வரிசையாக உங்களோட எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ஃபோட்டோவையும் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான எஃபெக்டை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி சேவ் பண்ணுறதுனா இந்த செட்டிங் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸு ரெசல்யூஷன்லாம் வச்சுட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிறது கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஷேக் எஃபெக்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணியிருங்க. நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.